இன்று பிப்ரவரி 27ஆம் தேதி ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சம்பந்தமாக முன்னாள் அரசு புலனாய்வு பிரிவின் பிரதானி சுரேஷ் சலேவின் கைதானது ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்கவுக்கும் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அமைச்சர் ஆனந்த் விஜயபாலவுக்கும் சிஐடி பணிப்பாளர் ஷானி அபேசேகரவுக்கும் மட்டுமே அறிந்திருந்த அருமையாக திட்டமிடப்பட்ட ஒரு ரகசிய ஆபரேஷன் என்று சொல்லப்படும் நிலையில் சுரேஷ் சலேவ் தீவிர விசாரணை வலயத்துக்கு கீழே கொண்டு வரப்பட்டிருக்கிறார். சுரேஷ் சலேவின் வங்கிக் கணக்குகள், தொலைபேசி உரையாடல்கள் எல்லாம் மிக துல்லியமாக விசாரிக்கப்பட்டு வருவதாகவும், இது ஒரு வருடத்துக்கு மேல் நடந்த விசாரணைகளின் முடிவில் நடந்த அதிரடி கைது என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதேவேளை ஜனாதிபதி தேர்தலுக்கு சில நாட்களுக்கு முன்னர் ரணில் விக்ரமசிங்கவிடம் விசாரணை கோப்புகளை அழிக்குமாறு சுரேஷ் சலே கூறியதாகவும், இது முக்கியமான ஒரு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவரினுடைய வீட்டில் நடந்ததாகவும், தொலைபேசி வழியாக ரணில் விக்ரமசிங்கவும் இதில் இணைந்திருந்ததாகவும் அல் ஜசீரா ஊடக செய்தியை மேற்கோள் காட்டி இலங்கை ஊடகங்கள் நேற்று செய்தி வெளியிட்டிருந்தன. இதெல்லாம் இப்படி இருக்க, இந்த கைதை தொடர்ந்து இது புலிகளை, புலம்பெயர் தமிழர்களை திருப்திப்படுத்த நடந்த கைது என்றும், சுரேஷ் சலே வல்லவர் நல்லவர் என்றும் கோட்டாபய காலத்தின் முன்னாள் அமைச்சர்களான சரத் வீரசேகர, உதய கம்மன்பில போன்றோர் சொல்ல தலைப்பட்டிருக்கிறார்கள். இப்படித்தான் நாமல் ராஜபக்சவுக்கு கேம்பிரிட்ஜ் மற்றும் ஆக்ஸ்போர்ட் யூனியனில் உரையாற்ற போய் ஏற்பட்ட கடும் எதிர்ப்பின் காரணமாக அந்நிகழ்வுகள் கைவிடப்பட்டதற்கும் தமிழ் டயஸ்போராக்கள் தான் காரணம் என்று இனவாத மேதைகள் கதை சொன்னார்கள். உண்மையில் இந்த பல்கலைக்கழக யூனியன்களில் பேசுவதற்கு சமூகத்தின் பலதரப்பட்டவர்கள் வருகை தருவார்கள். பல சர்ச்சைக்குரிய நபர்கள், சந்தேகிக்கப்படக்கூடிய குற்றவாளிகளும் இதில் அடக்கம். இஸ்ரேல் ஜனாதிபதி வந்தால் பலஸ்தீன ஆதரவாளர்களிடமிருந்து எதிர்ப்பு பலமாக இருக்கும். பலஸ்தீனில் இருந்து யாராவது வந்தால் இஸ்ரேல் பக்கம் இருந்து எதிர்ப்பு வரும். ஆனால் நாமலுக்கு எதிர்ப்பு மட்டுமே வந்தது, ஆதரவு ஒன்றே இருக்கவில்லை. நாமலுக்கு தமிழ் அமைப்புகள் மட்டுமன்றி சிங்கள அமைப்புகளும் கடும் விரோதம் காட்டின. ஆனால் இது எதையுமே சொல்லாமல் முதுகெலும்பற்ற தமிழ் மாணவர் அமைப்புகள் எதிர்ப்புகளை முன்னெடுத்ததாகவும், நாமலின் உரையை ரத்து செய்ததால் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் அதன் கீர்த்தியையும் புகழையும் இழந்து விட்டதாகவும் சொல்கிறார் சரத் வீரசேகர. இதற்கு முதல் மஹிந்த ராஜபக்சவும் இதே போல உரையாற்ற போய் அந்த உரை 2010ஆம் ஆண்டுகளில் ரத்து செய்யப்பட்டதையும் நாம் நினைவு கூறுவோம். இவர்களுடைய பொய்கள் எல்லாம் இப்படித்தான் பெரிய சைஸில் இருக்கும். ஈஸ்டர் குண்டுவெடிப்பு பின்னணியில் கைதாகி இருக்கக்கூடிய சுரேஷ் சலேவை சுத்தப்படுத்த இவர்கள் இறைக்கும் பொய்களும் இந்த ரகம்தான் என்பதை சித்த சுயாதீனமுடைய யாவருக்குமே புரிந்து கொள்ள முடியும். இப்படி மக்களை குழப்பி அடித்து பிரிவினைவாதத்தை மேலும் வலுக்க செய்து இனவாதத்தை தூண்டி மீண்டும் இந்த நாட்டை இருண்ட யுகத்துக்குள் தள்ள இப்படியான நபர்களும் செய்தி நிறுவனங்களும் தினமும் படாத பாடுபட்டு கொண்டிருக்கின்றன. இவர்களுக்கு இறந்து போன அபலைகளை விட தம் அரசியல் அஜெண்டாக்களை பாதுகாப்பதே மிக முக்கியமாக இருக்கின்றன. இதனால்தான் இந்த பதட்டமும் பரபரப்பும் இவர்களை ஆட்கொண்டிருக்கிறது. நேற்று ஊடகவியலாளர் சந்திப்பை நடத்தியிருந்த கத்தோலிக்க திருச்சபை வரலாற்றில் முதல் தடவையாக ஈஸ்டர் குண்டு தாக்குதல் விசாரணைகளின் முன்னேற்றத்தை பாராட்டி இருக்கிறது. 2024ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் முதல் தொடர்ச்சியாக 16 மாதங்களாக நடந்த விசாரணைகளின் மிக முக்கிய பிரதிபலன்களில் ஒன்றுதான் சுரேஷ் சலேவின் இந்த கைது என்றும், இந்த நிலையில் வீணான வதந்திகளையும் கற்பனைகளையும் பரப்பி இன முறுகளை ஏற்படுத்த வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டிருந்தது கத்தோலிக்க திருச்சபை. சுரேஷ் சலேவை பகிரங்கமாக சந்திக்க இழுக்க செய்த ஹன்சீர் அசாத் மௌலானாவின் சேனல் 4 சாட்சியம் பற்றி நாம் நேற்று பார்த்திருந்தோம். ஆனால் 2018ஆம் ஆண்டு நடந்த அரசியல் நிகழ்வுகளோடு ஒப்பிடும்போது ஹன்சீர் அசாத் மௌலானா வந்துதான் அத்தனையும் வெளிப்படுத்த வேண்டும் என்று கட்டாயம் இல்லை. என்ன பிரச்சனை என்றால், விசாரணைகள் எதுவுமே முழுமையாக அப்போது நடைபெறவில்லை, அவ்வளவுதான். பயங்கரவாதி சஹ்ரான் ஹசீம் இயக்கப்பட்ட ஒரு அம்பு என்றே சொல்லப்படுகிறது. அவர் அப்போது வெளிப்படையாகவே சமூக வலைதளங்களில் மதவெறியை கக்கியவர். அவரோடு சேர்ந்து ஒரு மதவெறி கும்பல் சமூக ஊடகங்களில் அப்போது தீவிரமாக இயங்கியது. மார்க்க பிரச்சாரம் என்ற பெயரில் வன்முறையும் காட்டுக்கத்தலும் ஜிஹாத் கோஷமும் மட்டுமே அவரிடம் சரக்காக எஞ்சி நின்றன. இஸ்லாம் போதித்த அன்போ கருணையோ சகிப்புத்தன்மையோ துளியும் இருக்கவில்லை. மாற்று மதத்தவர்களுக்கும் மாற்று கருத்தாளர்களுக்கும் நரகவாதி என்ற பட்டத்தை பொறுக்கி எடுத்து விநியோகித்தார் சஹ்ரான். சீன பெருஞ்சுவருக்கு சவால் விடும் அளவுக்கு நீண்ட சஹ்ரானினுடைய நரகவாதி பட்டியலில் பலரும் இடம் பிடித்தார்கள். கிரிக்கெட் வீரர்களை கொண்டாடுபவர்கள், சினிமா விமர்சனம் எழுதுபவர்கள், பிக் பாஸ் பார்ப்பவர்கள்,
இலக்கியம்தான் வாழ்க்கை என்று வாழ்பவர்கள் என்று யாருமே சஹ்ரானின் பத்வாக்களில் இருந்து தப்பவே இல்லை. அனைவருக்கும் சொர்க்கத்தின் கேட் கீப்பர் சஹ்ரானிடமிருந்து நரகவாதி பட்டம் கிடைக்கும் பாக்கியம் கிட்டியது. ஆனால் வேடிக்கை என்னவென்றால், சஹ்ரான் இத்தனை அட்டகாசங்களையும் தலைமறைவாக இருந்து கொண்டுதான் செய்து வந்தார். 2017ஆம் ஆண்டு ஊர் மக்கள் சஹ்ரானின் தொல்லைகளை பொறுக்க முடியாமல் துரத்தி அடித்து போலீசிலும் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்திருந்தனர். ஆனால் அவரை பிடிப்பதற்கான எந்த ஒரு முயற்சியும் நடைபெறவில்லை. இஸ்லாம் அல்லாத மாற்று மதத்தவர்கள் கதையை முடித்தால் சொர்க்கத்தில் உலாவலாம் என்று சஹ்ரான் குழுவின் மண்டையில் ஒரு சிஸ்டம் நிறுவப்பட்டிருந்தது. இந்த சிஸ்டம் சரிவர இயங்க மின்சாரம், வைஃபை இணைப்பு வசதிகள் என்று வழங்கியவர்களுக்கு வேறு ஒரு மறைமுக அஜெண்டாவும் இருந்தது. இவர்கள்தான் ஈஸ்டர் தாக்குதலின் மாஸ்டர்கள். சஹ்ரானின் ஃபத்வாக்கள் போயிங் விமானத்தை விட வேகமாய் பறந்து கொண்டிருந்த 2015-18 ஆண்டுகளில் கொஞ்சம் இலங்கையின் அரசியல் நிலவரத்தையும் அலசிவிட்டால் இந்த மாபெரும் சதி நாசகாரத்தினுடைய சில அடிப்படைகள் பிடிபடும். மஹிந்த ராஜபக்சவினுடைய ஜனாதிபதி தேர்தல் தோல்வியின் பின் பதவிக்கு வந்த சிறிசேன ரணில் தரப்பு எத்தனையோ நல்லம்ச திட்டங்களை ஆரம்ப ஜோரில் நிறைவேற்றிய போதிலும் அரச இயந்திரத்தை சுமூகமாக நடத்தி செல்வது என்பது எருமை மாட்டை குளிப்பாட்டி கூட்டிக் கொண்டு போவது போல அத்தனை சிரமமாக இருந்தது. 10 வருட ராஜபக்ச ஆட்சியில் நியமிக்கப்பட்ட தலைகளே அரச லாக்காக்களில் நிறைந்து கிடந்தன. தேர்தல் மேடைகளில் வாய்க்கிழிய கத்திய மாதிரி ஒன்றுமே ஆகவில்லை. போதா குறைக்கு ராஜபக்ச தரப்பும் சலிக்காமல் சிங்கள மக்களிடம் இனவாத பரப்புரை செய்ய தொடங்கியது. கடந்த காலங்களில் தமிழர்களை தின்று கை கழுவி ஏப்பம் விட்ட இனவாதம் இந்த முறை இஸ்லாமியர்கள் மீது பாய்ந்தது. திரும்பிய பக்கமெல்லாம் நம்பிக்கை இனமும் அச்சமும் கட்டவிழ்த்து விடப்பட்டிருந்த சூழலில் ஜனாதிபதி சிறிசேனவுக்கும் பிரதமர் ரணிலுக்கும் இடையில் விரிசல்கள் நாளுக்கு நாள் வளர்ந்து பெரும் வெடிப்பாக மாறத் தொடங்கியது. இந்த காலகட்டத்தில் ஊர் பேர் தெரியாத நாமல் குமார என்ற கேரக்டர் இலங்கை மக்களுக்கு பரிச்சயமாக தொடங்கியது. முன்னாள் இராணுவ வீரர் என்று சொல்லிக்கொண்ட அவர் தினம் ஒரு மீடியா சந்திப்பு நடத்தி ஜனாதிபதி சிறிசேனவினதும் கோட்டாபய ராஜபக்சவினதும் உயிருக்கு பேராபத்து ஏற்பட இருப்பதாகவும் இதன் பின்னணியில் இலங்கை பயங்கரவாத புலனாய்வு பிரிவின் தலைவர் நாலக சில்வா செயல்படுகிறார் என்றும் கீறல் விழுந்த ஆடியோ கேசட் மாதிரி புலம்பத் தொடங்கினார். நாலக சில்வாவை நோக்கி லீட்டர் கணக்கில் சேர்வாறு இறைக்கப்பட்டு கொண்டிருந்த தருணத்தில் சஹ்ரான் ஹஷீமை கைது செய்யும் முயற்சியில் அவர் மெனக்கெட்டுக் கொண்டிருந்தார். சஹ்ரானை தடுத்து நிறுத்த என்னென்ன செய்து வந்தேன் என்று ஈஸ்டர் குண்டு தாக்குதல் நடந்த பின்னர் இடம்பெற்ற பாராளுமன்ற விசாரணை கமிஷன் மற்றும் ஜனாதிபதி விசாரணை கமிஷன் அறிக்கைகளில் நாலக சில்வாவின் சாட்சியங்கள் இருக்கின்றன. மேலும் பல போலீஸ் அதிகாரிகளும் இன்று சாட்சி பகர்கின்றனர். இப்படி சஹ்ரான் ஹஷீமை கைது செய்ய நாலக சில்வா பிடியானையை பெற்று சல்லடை போட்டு தேடிக்கொண்டிருக்கும் போது யாருமே எதிர்பாராத விதமாக அவர் ஜனாதிபதி சிறிசேனவின் கட்டளையின் பேரில் 2018ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் கைது செய்யப்பட்டார். நாலக சில்வா அன்று கைது செய்யப்படாமல் இருந்திருந்தார் சஹ்ரான் ஹஷீம் மற்றும் சகாக்களை கூண்டோடு கைது செய்திருப்பார். மாபெரும் இரத்த களரி தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கும். ஆனால் இன்று வரை நாலக சில்வா ஜனாதிபதி சிறிசேனவையும் கோட்டாபயவையும் படுகொலை செய்ய முயற்சி செய்ததாக கூறப்பட்ட குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படவில்லை. அன்று ஒப்பனை செய்து கொண்டு மீடியாவுக்கு முன்னே தோன்றி கதை பேசியவர்களும் சரி, முன்னாள் ஜனாதிபதி சிறிசேனவும் சரி, இன்று இது பற்றி வாயை திறப்பதில்லை. நாலக சில்வா 2023ஆம் ஆண்டு குற்றமற்றவர் என்று நீதிமன்றம் விடுதலை செய்தது. 2018 அக்டோபர் ஆகும்போது அரசின் அபிமானம் மிக மோசமாக சிதைவுற்றிருந்தது. வேறு போக்கிடமின்றி சிறுத்து குறுத்து போன தன்னுடைய இமேஜுடன் அரசியல் எதிர்காலம் கருதி ராஜபக்சேக்களே சரணம் என்றவாறு சாஷ்டாங்கமாய் எதிர்க்கட்சி தலைவர் மஹிந்த ராஜபக்சவின் காலில் விழுந்தார் அப்போதைய ஜனாதிபதி. எல்லாவற்றுக்கும் உச்சமாய் 2018ஆம் ஆண்டு அக்டோபர் 26ஆம் தேதி ஒரு ராகு கால இரவில் மஹிந்த ராஜபக்சவை பிரதமராக்கி அழகும் பார்த்தார். ரணில் அலரி மாளிகையில் இருந்து வெளியேறவில்லை. அவர்தான் உத்தியோகபூர்வமான பிரதமர் என்று அவர் சொன்னார். மஹிந்தவும் அதுக்கு உரிமை கோரினார். இரு பிரதமர்கள் கொண்ட நாடாக இலங்கை மாறியது. இப்படியான அரசியல் குழப்பங்களின் உச்சத்தில் இருந்த போதுதான் வவுனதீவு சதி நடந்தது. இந்த 52 நாள் ஆட்சி உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பால் செல்லுபடியற்றதாகி போக மீண்டும் பிரதமராகி பதவியேற்றார் ரணில் விக்ரமசிங்க. சிறிசேனவும் மஹிந்தவும் தேனிலவில் திளைத்திருந்த 2018ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 30ஆம் தேதி, அதாவது உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வர முன்னரான கூச்சலும் குழப்பமுமான காலப்பகுதியில் மட்டக்களப்பு மாவட்டத்தின் வவுனதீவில் 2 போலீஸ் அதிகாரிகள் கொலை செய்யப்பட்டிருந்தார்கள். கொலை நடந்த இடத்தில் ஒரு தற்கொலை அங்கி கிடக்க
அதை மோப்பம் பிடித்துச் சென்ற விசேட பயிற்சி பெற்ற நாய் முன்னாள் புலி உறுப்பினர் ராசநாயகம் சர்வானந்தனின் கதவை தட்டியது. அவர் உடனே கைது செய்யப்பட்டார். கோட்டாபய பாதுகாப்பு செயலாளராய் இருந்தபோது ஒடுக்கப்பட்ட புலிகள் மீண்டும் தலை தூக்க தொடங்கி இருக்கின்றனர் என்று பரபரப்பாக பிரச்சாரத்தை தொடங்கின ராஜபக்ச சார்பு மீடியாக்கள். ஆனால் ஈஸ்டர் தாக்குதலுக்கு பின்னர் கைது செய்யப்பட்ட சஹ்ரானின் வாகன சாரதி கஃபூர் என்பவர் தான் போலீஸ் அதிகாரிகளை கொலை செய்து ஆயுதங்களை கொள்ளையடித்து சென்றதாக ஒப்புதல் வாக்குமூலம் அளித்திருந்தார். இதுவரை குறித்த ஒரு ஜாக்கெட்டை கொலை நடந்த இடத்தில் வைத்தவர்கள் யார், நாய் எப்படி சம்பந்தமே இல்லாத சர்வானந்தனின் வீட்டை தேடி போனது, விசாரணைகளை புலி பூச்சாண்டி காட்டி திசை திருப்பி கொலையாளிகளை கோட்டை விட்டதன் மர்ம கரம் யார் என்ற கேள்விகளுக்கு நிச்சயமாக சுரேஷ் சலே பதில்களை அறிந்திருப்பார் என்று நம்புவோம். அப்போது சிஐடி எனப்படும் குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் தலைவராக இருந்த ரவி செனவிரத்னவும் பணிப்பாளர் நாயகமாக இருந்த ஷானி அபேசேகரவும் 2019 ஆண்டு பிப்ரவரி மாத காலப்பகுதிகளில் குறித்த போலீஸ் அதிகாரிகளின் கொலை தொடர்பாய் தாம் துப்பு துலக்கிய விடயங்களை ஜனாதிபதி சிறிசேனவுடன் கலந்தாலோசிக்க முற்பட்ட போதெல்லாம் அவர் மறுத்துவிட்டதாக சொல்லப்படுகிறது. மேலும் ஜனாதிபதி சிறிசேனவின் பாதுகாப்பு கவுன்சில் கூட்டங்களில் பிரதமர் ரணிலை சேர்க்க மாட்டார். ரணில் தனக்கு தோதான அதிகாரிகளுடன் இன்னும் ஒரு கூட்டம் போடுவார். இப்படியான கூத்துக்களால் நாட்டின் பாதுகாப்பு அஸ்திவாரமே புலபுலத்து போனது. சிறிசேனவின் பொறுப்பற்ற தனங்கள் காந்தம் போல ஒரு சுழியை நோக்கி இழுக்க தொடங்கின. 2019 ஆண்டு ஏப்ரல் மாதம் 4 முதல் 20 வரை இந்த மிலேச்சத்தனமான தாக்குதல் தொடர்பாக புலனாய்வு அறிக்கைகள் இலங்கைக்கு வந்து சேர்ந்தன. இந்தியா முதல் தடவையாக ஈஸ்டர் குண்டுவெடிப்பு தொடர்பாக இலங்கை அரசுக்கு அவசர எச்சரிக்கை விடுத்தது. விஐபிக்கள் எல்லாம் தப்பித்துக் கொண்டார்கள். ஏப்ரல் 21 சம்பவம் நடந்தது. ஏப்ரல் 21 குண்டுகள் வெடித்துக் கொண்டிருந்த போது தெஹிவல பள்ளிவாசல் ஒன்றுக்கு வந்த ஒரு நபரின் நடமாட்டங்களில் சந்தேகப்பட்ட மக்கள் அவரை பிடித்து காவலுக்கு இருந்த பாதுகாப்பு உத்தியோகத்தரிடம் ஒப்படைத்தனர். பாதுகாப்பு உத்தியோகத்தரின் விசாரணையில் தான் வீட்டில் கோபித்துக் கொண்டு வந்ததாக கூறியிருக்கிறார் சந்தேக நபர். உடனே வீட்டுக்கு தொலைபேசி அழைப்பை மேற்கொண்ட போது அடுத்த அதிர்ச்சி வந்து சேர்ந்தது. அந்த பக்கம் புலனாய்வு பிரிவின் அதிகாரி ஒருவர் பேசியிருக்கிறார். இந்த ஆளை விடுதலை செய்யுமாறு கோரியதால் வேறு வழியின்றி அவரை விடுவித்தார் பாதுகாப்பு உத்தியோகத்தர். சற்று நேரத்துக்குள் பிராந்தியமே அதிரும் வண்ணம் குண்டொன்று வெடித்தது. ஒரு சிறிய ஹோட்டலில் உடல் சிதறி பலியானார் சந்தேக நபர். குறித்த நபரின் பெயர் ஜமீல். கொழும்பு தாஜ் சமுத்ரா 5 நட்சத்திர ஹோட்டலில் குண்டை வெடிக்க செய்ய போனவர்தான் அவர். இவரைத்தான் தாஜ் சமுத்ராவில் இருந்து பத்திரமாக அப்புறப்படுத்தும்படி சுரேஷ் சலே தனக்கு தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்தி சொன்னதாக ஹன்சீர் அசாத் மௌலானா சேனல் 4க்கு தெரிவித்திருந்தார். இது வெறும் சர்வதேச பயங்கரவாதிகளின் பெயரால் உள்ளூர் காட்டுமிராண்டிகள் நடத்திய தாக்குதல் அல்ல. இதன் பின்னால் பெரும் ஆதாயம் அடைந்த கோஷ்டி ஒன்று இருக்கிறது. நிச்சயமாக இந்த பாதகத்தினுடைய பின்னால் ஒரு மகா மூளை இருக்கிறார் என்று அறிக்கை விட்டிருந்தார் முன்னாள் உச்ச நீதிமன்ற நீதிபதி தப்புல லிவேரா. சுரேஷ் சாலே தான் சஹ்ரானை சந்திக்கவே இல்லை என்றும் சஹ்ரானை சந்தித்ததாக சொல்லப்படும் காலப்பகுதிகளில் மலேசியாவில் இருந்ததாகவும் குண்டு வெடித்த காலப்பகுதிகளில் இந்தியாவில் இருந்ததாகவும் அறிக்கை விட்டிருந்தார். சுரேஷ் சாலே போன்ற உளவாளிகளுக்கு சொந்த பெயரில் பாஸ்போர்ட்டே இல்லை. அவரது பயணங்கள் எல்லாம் ரகசியமானவை. மற்றது இமிகிரேஷன் கணனிகள் இருக்கும் தகவல்களை திரும்பப்படுத்தும் அதிகாரம் அவருக்கு இருக்கிறது. அவர் ராஜபக்சேக்களின் அழுக்குகளை சுத்தம் செய்வதையே புலனாய்வு பிரிவின் பிரதானி என்ற வகையில் செய்து வந்தார் என்று அப்போது பாராளுமன்றத்தில் எகிரியிருந்தார் சரத் பொன்சேகா. ஈஸ்டர் குண்டு தாக்குதல் விசாரணைகள் என்பது ஒரு நெட்ஃபிளிக்ஸ் சீரிஸ் ஒன்றை எடுக்கும் அளவுக்கு கதாபாத்திரங்களும் சம்பவங்களும் நிறைந்த ஒன்று. அந்த அளவுக்கு உறைய வைக்கும் பயங்கரம் இது. இன்னும் சொல்லாத கதைகள் நிறைய இருக்கின்றன. எப்படியோ பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் வேண்டும் என்று இத்தோடு விடைபெறலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.